சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் இந்த இணையம் வழியாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒரு வாரம் கடந்து சென்று விட்டது தவ காலத்தில். இந்த ஒரு வாரம் எந்த அளவுக்கு உங்களால் தவ காலத்தில் பக்தியோடு பக்தி முயற்சிகளில் ஈடுபட முடிந்தது என்று சிந்தித்து பார்ப்போம். உபவாசம் இருந்து ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இருந்ததா? வழக்கமாக ஜெபிக்கிறத விட கொஞ்சம் அதிகமான நேரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? ஆண்டவருடைய உருமாற்றத்தை பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க இருக்கிறோம். நாம் உள்ளம் மாறுவதற்கு தகுந்த காலமாக இந்த தவ காலம் இருக்கிறது. நாம் மாற வேண்டும், இந்த பழக்கத்திலிருந்து நான் மாற வேண்டும், இந்த பழக்கம் என்னிடமிருந்து போக வேண்டும், இந்த பாவம் என்னிடமிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த தவ காலத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடிகிறதா? இந்த ஒரு வாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நாம் வரக்கூடிய நாட்களில் கடவுளிடம் வேண்டுவோம், ஜெபிப்போம். உருக்கமாக, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை போக்க, என்னுடைய மனத்தை மாற்ற இந்த காலத்தை, இந்த தவ காலத்தை நான் தகுதியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எனக்கு நீ துணையாக இருக்க வேண்டும். சிறப்பாக இந்த திருப்பலியில் கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர் யார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் சரி, எந்தவித சாத்தானாக இருந்தாலும் சரி, கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நம்மால் கண்டிப்பாக வெற்றியடைய முடியும். நாம் மனம் மாறக்கூடிய காலமாக இந்த தவ காலத்தை சிறப்பான காலமாக மாற்ற சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நம்மையே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13, மேலும் 15 முதல் 18 முடிய. அந்நாள்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்ட சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர் வாழ்வோ நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன்.
மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் நண்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவே. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உம் இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 31 முதல் 34 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி
கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 10 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினார். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட பயணிக்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 3 வாசகங்களும் நம்மை ஒரு சிறப்பான தளத்திற்குள் அழைத்து சென்று நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த தவக்காலத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீங்க. ஒரு கடுமையான ஒரு பாலைவன அனுபவத்தின் காலமாக இது இருந்தால் ஒழிய நம்ம மீட்பை காண முடியாது. அதனால் இந்த தவக்காலத்தில் சில ஒருத்தல்கள், ஆண்டவருக்கான சில அடையாளங்கள், நம்ம அவற்றையெல்லாம் சிறப்பாய் செய்து ஆண்டவருக்கென்று நாம் பயணிக்க வேண்டும். அதை நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு கடினமான பயணமாக அது இருக்கும் என்பதில் ஐயமில்லை, மாற்று கருத்து இல்லை. அதை நம்ம எடுக்கிற போது தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்கக்கூடியதை நம்ம தேடுகிறோம். அதில் வரக்கூடிய முதல் ஒரு முன்மொழி, நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. கடவுள் அவரிடத்திலே ஒரு பலியை கேட்கிறார். அந்த பலி எப்படிப்பட்ட பலி? மகனையே பலியாக கேட்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பலி. அப்படிப்பட்ட அந்த பலியை ஒப்பு கொடுக்க ஆபிரகாம் விளைகிற செய்தியை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டீங்க. 2வது வாசகத்தில் கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். கடவுள் தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம்கிட்ட கேட்டார், ஆனால் பலியாக எடுக்கலை. ஆனால் தந்தை என்ன செய்தார்? தன் மகனையே பலியாக கொடுத்தார். இப்போ 2வது வாசகம் அந்த மகனை பலியாக கொடுத்த அந்த அடையாளம். 3வது நற்செய்தியிலே வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று இதோ ஆண்டவர் இவருக்காக சான்று பகரக்கூடிய, கடவுளாகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மகனுக்கு சான்று பகரக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நாம் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையினுடைய தலைப்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா?
கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா? இந்த சிந்தனை பொருளை நம்ம மனசுக்குள்ளே வச்சு நம்ம கேள்வி கேட்கணும். இன்றைக்கு நான் கேட்டு பார்க்குறேன், கடவுள் எனக்கு சான்று பகர்வாரா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். கடவுள் எனக்கு சான்று பகர்வாரா? அப்போ அந்த கேள்வியை வைத்து நம்ம சிந்திக்கிற பொழுது யாருக்கு கடவுள் சான்று பகர்ந்திருக்கிறார்? இன்றைக்கி ஆபிரகாமுக்கு அவர் சான்று பகர்ந்தார், மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இப்படி அவருக்கு விருப்பமான பிள்ளைகள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சான்று பகர்ந்தார். பாருங்க, கடவுள் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லோருமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் அந்த தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சான்று பகர்கிறார். எபிரேயர் 11:4 நம்ம வாசிக்கிறோம், நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். நம்பிக்கையினால தான் ஆபேல் சிறந்த பலியை கொடுத்தாரு. அதனால் என்ன நடந்துச்சு? அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். ஆபேலை பற்றி காயின்கிட்ட சொல்கிறார், காயின் ஆபேல் நல்ல மகனாக இருக்கிறான், அவன் நல்ல காரியத்தை செய்கிறான்னு ஆபேலுக்காக கடவுள் பேசியதை நம்ம பார்க்குறோம். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், அப்போ கடவுள் பாருங்க, ஆபேலினுடைய காணிக்கையையும் ஆபேலினுடைய அந்த மன சான்றையும் அவர் உயர்த்தி பிடிக்கிறார், சான்று பகர்கிறார். யோவான் 5:32 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார், என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளை குறித்து யாரோ சான்று பகர்ந்துக்கிட்டு இருக்கலாம். நம்மக்கிட்ட பிழைப்பு பெற்றுக்கொண்டவங்க, வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவங்க, உதவி பெற்றுக்கொண்டவங்க, அந்த பணத்துக்காக காத்திருக்கிறவங்க, ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கிறவங்க நம்ம சான்று பகரலாம். இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் ரொம்ப நேர்மையானவர் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஊடுருவி காண்கிற கடவுள் உனக்கும் எனக்கும் சான்று பகர்வாரா? இன்றைக்கி இந்த கேள்வியை தான் இந்த தவக்காலத்தில் நம்ம அடிப்படையில் கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செய்கிறோம். அப்போது ஆண்டவர் சான்று பகரணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? சான்று பகர நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு சான்று பகரணும்னா நான் அந்த தெய்வத்திற்கு சான்று பகர கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தவக்காலத்தில் நமக்கு பல வழிகள் காட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த வழிகளிலெல்லாம் கடந்து நம்ம என்னத்தை கடைசியாக சாதிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த சாதனை கடவுளுக்கு சான்று பகருதல். வாழ்வின் மூலமாக, நம்மை ஒடுக்குவதின் மூலமாக, ஆண்டவரை பற்றி பேசுவதன் மூலமாக, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக, நம்ம கடந்து போகிற தவத்தின் மூலமாக, தான தர்மங்கள் மூலமாக யார் மகிமை அடைகிறார்? ஆண்டவர் சான்று பகருகிற அடையாளம் அவராக இருக்கிறார். திருத்தூதர் பணி 26:16 சொல்லுகிறது, எழுந்து நிமிர்ந்து நில், என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவது பற்றியும் சான்று பகர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, எதுக்கெல்லாம் நீ சான்று பகரணும்னு ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். கடவுளும் நமக்கு சான்று பகர பல வழிவகைகளை செய்து கொடுக்கிறார். பாருங்க, கடவுள் சும்மா சான்று பகர்ப்பா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை வேடிக்கை பார்க்குறவர் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு வழிவகைகளை செய்து கொடுக்கிறார். எப்படி ஒரு தந்தை தன் மகனுக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக முன்னாடி அனுப்பிட்டு தந்தை என்ன செய்வாங்க, பின்னாடி இருந்து அந்த மகனை பேக் பண்ணுவாங்க, அந்த பேக்கப் கொடுத்து உயர்த்துவாங்க. திருமணம் செய்து வைக்கிறாங்க, திருமணம் செய்து வைத்த உடனே எங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படி சொல்வதில்லை. அந்த குடும்பத்தை போய் பார்த்து, வீட்டு பார்த்து வச்சு, அந்த வீட்டுக்குள்ளே பொருள் இருக்குதா, அந்த பிள்ளைகள் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, ஒன்றாக இருக்கிறாங்களா, அவங்களோட அன்புறவு இருக்குதா அப்படின்னு தான் அந்த குடும்பம் பேக்கப் கொடுக்குது பாருங்கள். அதே மாதிரி கடவுளை என்ன செய்கிறாரு? சான்று பகிர்வதற்கு பல வழிவகைகளை செய்து கொடுக்குறார். பைபிளில் பார்க்குறோம், எபிரேயர் 2:4 கடவுளும் அடையாளங்கள் அருஞ்செயல்கள், பாருங்கள், கடவுளும் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாக தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாக இதற்கு சான்று பகர்ந்துள்ளார். அப்போ தூய ஆவியை பகிர்ந்தளித்து கடவுள் என்ன செய்கிறாரு? சான்று பகர்கிறார். இதை வச்சுக்கிட்டு நீ போய் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்து,
என்னை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய இந்த கொடைகளை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி சான்று பகர ஏதோ இந்த தவக்காலத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனை ஜெபம் செய்கிற, தவம் செய்கிற, தான தர்மம் செய்கிற, அதோடு நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை ஒடுக்கிக் கொள்வேன் அப்படின்னு நினச்சா நம்ம தவறாக இருக்கிறோம், தவறான ஒரு புரிதலில் இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் அடிப்படையிலேயே தேவைப்படுகிற ஒரு அடையாளம் சான்று பகரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு. அப்போது ஆண்டவர் பாருங்கள், 1 பேதுரு 5:10 எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிதுகால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சான்றுகளை வைத்துக்கொண்டு கடவுள் கொடுத்த கொடைகளை பயன்படுத்தி சான்று பகரணும்னா நீங்கள் எதை கடந்து போகணுன்னா துன்பங்களை கடந்து போகணும். ஆபிரகாமுக்கு தன் மகனை பலி கொடுக்கணும்னு கடவுள் கேட்டப்போ அது மிகப்பெரிய துன்பம். அந்த துன்பத்தை அவர் கடந்து செல்ல அவர் கட்டாயப்படுத்தி கொண்டார். தன்னை வலுவிக்க அது உள்ளே போய் என்ன செய்கிறாரு? நுழைத்து கொண்டார். வேறு வழி இல்லை, கடவுள் கேட்டுட்டார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி துன்பங்களை ஏற்க உலகம் மறுக்கிறது. துன்பங்கள் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உலகம் சொல்லுது. நம்ம எல்லாம் அதுதான் உண்மை என்று நினைக்கிறோம். கடவுள் அப்படி அல்ல. துன்பங்கள் வழியாக நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு சான்று பகரணும். சும்மா உட்கார்ந்து கொண்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் எ வெரி குட் லைஃப், கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், இங்கிட்டு திரும்பினா பெரிய டிவி, இங்கிட்டு திரும்பினா ஏசி, ஃப்ரிட்ஜு, வீடு எனக்கு நிறைவாக இருக்கிறது, நான் எங்கே வேணாலும் என்னுடைய வீட்டில் நான் போவேன், ஆண்டவர் என்னை இப்படியாக உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் தவறான அடையாளங்கள். பிள்ளைகளை காக நாங்கள் வீடு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலை, வேண்டாம் என்று சொல்லலை, வீட்டில் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லலை. அவைகளையும் வைத்து நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவருக்கு சான்று பகர்கிறாயா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், 1 பேதுரு 5:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியம். பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியம், வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. எப்படி தன்னை அறிமுகம் செய்கிறார் பேதுரு? கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, வெளிப்படவிருக்கிற மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவன். அவர் எப்படி வெளிப்பட்டார்? அந்த மாட்சியில் எப்படி போய் இணைஞ்சார்? சிலுவையில் அறைய போனாங்க. இயேசுவை போல் என்னை அறையாதீங்க அப்படின்னு சொல்லி, என் மாஸ்டரை போல் அறையாதீங்க, அது தகுதி இல்லைன்னு சொல்லி தலைகளாய் தன்னை அறைந்து கொண்ட அந்த சாட்சியம், சான்று. தேவ பிள்ளைகளே, இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சான்று. திருத்தூதர்கள் எல்லாம் சான்றாக இருக்கிறாங்க. தலையை வெட்ட போகிறப்போ பவுலடியார், ஐயோ இந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஓடி போகிறேன்னு ஓடி போகல, தலையை கொடுத்து சான்று பகர்ந்தாங்க. நம்முடைய ஓரியூரில் அருளானந்தர் சான்று பகர்ந்தார், திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார். இப்படி சான்று பகர்கிற அடையாளம், இந்த சான்றுகள் எல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட சான்றாக அமைந்திருந்தது பார்த்தீங்களா? அப்போது இந்த நாட்களில் நாம் அந்த சான்று பகரக்கூடிய அடையாளத்தோடு போகிற போது தான் நமக்கு கடவுள் என்ன செய்வார்? நமக்கு சான்று பகர அவரும் தன் நாவை திறப்பார், அவர் வார்த்தையை அனுப்புவார். ஆபிரகாமை பார்த்து ஏதோ நண்பன் என்று சொன்னவர், ஆபிரகாமை தன்னுடைய நண்பனாக திட்டங்களை வெளிப்படுத்தினவர், உங்களோடையும் வெளிப்படுத்துவார். அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா சுயநலத்தினுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சான்று பகருகிற மனுஷனிடத்தில் இருக்க முடியாத ஒரு காரியம் சுயநலம். நான் சான்று பகருகிறேன் என்று பொய்த்தனமாக சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் தன் பெருமைக்காக செய்கிறவர்களும் உண்டு. ஆனால் கடவுளிடமிருந்து அவர்கள் சான்று பகர முடியாது. சான்று பெறுவது என்பது ஒரு அழுத்தமான கசப்பான அனுபவமாகவே இருக்கிறது. பாருங்க, சுயநல கொள்கை ஒரு கசப்பான விளைவை கொடுக்கிறது. பாருங்க, யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 14 வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி நீ பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மண்ணுலகை சார்ந்தது, மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமை, கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பம், எல்லா கொடுஞ்செயல் நடக்கும். அப்போது பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சுயநலத்தினுடைய அறிவு இருக்கிறது, ஞானம் வெளிப்படுகிறது. உலகத்தினுடைய ஞானம், படித்த படிப்பு, பெருமை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது? கசப்பான விளைவை ஏற்படுத்தும். அவங்க எல்லாம் உயர்ந்த நிலையில் இருப்பது போல தெரியும், அவர்களிடமிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் கசப்பானவைகளாக மாறிப்போகும். அப்போது பாருங்கள், சான்று பகருதல் என்பது தூய ஆவியின் வல்லமையோடு செயலாற்றுவது,
அந்த தூய ஆவி எதுக்காக நம்மகிட்ட வர்றாரு? பொது நன்மைக்காக வர்றாரு. அப்போ என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சான்று பகரக்கூடிய காரியங்கள் பொது நன்மைக்கான அடையாளமாய் வெளிப்படாவிட்டால், அது சுயநலத்தினுடைய அடையாளமாய் இருந்தால் இப்படிப்பட்ட விளைவை நம்ம பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, யாக்கோபையும் யோவானையும் இயேசுசாமி கண்டிக்கிறார். எதுக்குன்னா சுயநலத்துக்கு. அவர்களை என்ன செய்கிறார்? கண்டித்து தாழ்ச்சிக்கு, நீ தாழ்ச்சியோடு இருக்கணும்னு பணிக்கிறார். அவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். மத்தேயு 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 26 உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் செயல்பாடுன்னு வருகிற போது சங்கடங்கள். இன்றைக்கி நம்ம சான்று பகறதுன்னா, இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சு 4 பேர் நம்மளை பற்றி பேசும்போது அதனால் வரக்கூடியது தான் எதிர்ப்புகள், அதை தாங்கிக் கொள்வது தான் சான்று பகிர்தல் என்று நினைத்தால் அது மட்டும் அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாக்குறுதி கொடுத்த கணவன் மனைவியோடு கூட பிரச்சனைகள் வருகிற போது நீங்கள் சான்று பகர்கிறீர்களா? ஒரு குடும்பத்தினர் வராங்க, அங்கே அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னா, அந்த மனைவியிடத்திலே ஒரு குறைபாடு, கர்ப்பத்திலே ஒரு குறைபாடு. அப்போது அந்த கணவர் என்ன செய்கிறார்? இந்த மனைவியோடு வாழ தகுதி இல்லை, அவர் என்னோடு வாழ தகுதியற்றவர், அதனால் அவரை நிராகரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் வேறு ஒரு மகளை திருமணம் செய்து குழந்தை பெற்றெடுக்க போகிறேன். இவருக்கு அந்த திராணி இல்லை. பாருங்கள் இந்த பிரச்சனை இது. இப்போ இந்த இடத்துல இந்த மகன் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். எப்படி? நான் உனக்கு கரம் கொடுத்திருக்கிறேன், கை கொடுத்து நீ எனக்கு உரியவளாய் மாறி இருக்கிறாய், உன்னிடத்தில் இருக்கிற குறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது உனக்கும் தெரியாது, திருமணமான பிறகுதான் தெரிகிறது. நீ ஏமாற்றலை. இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்து சரி பரவாயில்லை, நம்ம இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தையாக நண்பராக நம்ம பயணிக்கலாமே என்று அந்த மகன் சொல்லி இருந்தார் என்றால் அவர் சரியாய் பயணிக்கிறார். இன்றைக்கி இது ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு உதாரணம். ஒரு சில வீடுகளுக்குள்ளே போகிற போது இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறார். வயதானவர்கள் எப்போதுமே அதிகப்படியாய் பேசுவார்கள், நமக்கு இதெல்லாம் தெரியும். அது வயதானவர்களுக்கு உள்ள ஒரு குறைபாடு. எப்படி குழந்தை மண்ணை எடுத்து தின்று தன்னுடைய உடலினுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறதோ, அதே போல் வயதானவர்கள் குழந்தையாய் மாறுகிற பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. இது அறிவோடு இருக்கிற நமக்கு தெரியும் இல்லவா? நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்கள் அப்படி பேசுகிற போது அவர்களுக்கு பதில் மொழி கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டையை வளர்க்கக்கூடாது. இதோ உன் கணவனுக்கு தாயாக இருப்பார், உன் மனைவிக்கு அவர் தாயாக இருக்கிற போது பதிலுக்கு பதில் நீங்கள் பேசி அந்த தாயை நீங்கள் அவமானப்படுத்துகிற போது உன்னுடைய அந்த உறவை, நீ கணவனை மனைவி என்கிற உறவை கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க? என் தாயை நீ பழிக்கிறாய் என்று காயப்படுவார்கள். அந்த தாய் காயப்படுவது, அவருடைய பிறப்பு காயப்படுவது, அவருடைய உறவுகள் காயப்படுவது. பாருங்கள், அப்போ இந்த இடத்துல சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறவங்க அந்த காயங்களை, அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய கசப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ இதுதானே சான்று பகிர்தல். இன்றைக்கி சான்று பகிர்தல் என்பது வெறுமனே இறைவார்த்தையை அறிவித்து தான் நான் சான்று பகிர்வேன் என்று சொல்லி கொண்டிருப்பது அல்ல. அதையும் விட ஆழமானது வாழ்ந்து காட்டுவது. இயேசுசாமி அதைத்தான் செய்தார். திருத்தூதர்கள் ஒருபுறம் நற்செய்தியை அறிவித்தார்கள், ஆனால் தங்களுடைய நேரம் வந்த பொழுது அவர்கள் அதை செயலில் காட்டி சான்று பகிர்ந்தார்கள். இன்றைக்கி நமக்கும் சான்று பகிர்வதற்கு நிறைய தலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எந்த தலத்திலே உன்னை வைத்து சான்று பகிர அழைக்கிறாரோ அந்த தலத்திலே இருந்து நீ சான்று பகிர்ந்து கடவுளுடைய மகிமை விளங்க செய்ய வேண்டும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, லூக்கா 9:23 நம்ம 25 வரை வாசிக்கிற போது இயேசு தன்னல மறுப்புக்கு நம்மை அழைக்கிறார். அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை அவரவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு, நாள்தோறும் தூக்கி கொண்டு, இந்த வார்த்தையும் சேர்த்திருக்கிறார். இது மாதத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க தூக்குறது இல்லைப்பா, நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். என் அன்பு பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற போது அங்கே ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க.
நீங்கள் வீட்டில் குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரரால் உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், பெரிய அசிங்கம் ஏற்படலாம். அந்த நபரை நீங்கள் கையாள கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். எப்படி? அவர் கொடுக்குற விதமாக திருப்பி கொடுப்பதனால அல்ல. நான் ஒரு பங்கில் இருந்தபோது ஒரு முதியவர் இருந்தார். அவர் கிறிஸ்தவர், ஆனால் அவர் குருக்களை சாடுவதில்லை, மிக சிறந்தவராக இருந்தார். அவருக்கு என்னென்னா எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும். நல்ல மனிதர் அவர். அவருக்கு என்னென்னா ஆலயத்தில் திருப்பலி கரெக்டாக நடக்கணும், பிரசங்கம் அழகாக வைக்கணும், வழிபாடுகள் சரியாக நடக்கணும். அதில் ஏதாவது குளறுபடி வந்துருச்சுன்னா அவர் குழம்பிடுவார். நான் பிரதராக இருந்தபோது அந்த குருவானவர் எங்கேயா வெளியில் போகிற போது நான் தான் என்ன செய்வேன், ஜெப வழிபாட்டை நடத்துவேன். பூசை இல்லாமல் ஜெப வழிபாடு நடந்ததுன்னா அவருக்கு கோபம் வரும். அவர் என்னையும் திட்டுவார், சாமியாரையும் திட்டுவார். அப்போ ஒரு முறை நான் எல்லோரும் அவரை தவறாக பேசினாங்க. நான் அவரை என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டேன், ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டேன். ஏன் இந்த மனிதரை எல்லோரும் நெகட்டிவாக பேசினா நம்மளும் பேசணுமா? ஏன் இந்த பெரியவரோடு நம்ம கைகோர்த்து பார்க்கலாமே என்று மெதுவாக நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் விஷ் பண்ணேன். அப்பா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஃபாதர் இல்லை நீங்கள் பெரிய கோயில் போயிட்டு வாங்க, பூசைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சில வழிமுறைகளை எல்லாம் பார்க்குற போதெல்லாம் டிப்ஸ் கொடுப்பேன். முதலில் அவர் பேசும்போது கொஞ்சம் முகம் கடுகடுவென்று தான் பேசினார், கோபமாக தான் பேசினார். அப்புறம் 2வது முறை 3வது முறை அவருடைய இயல்பு மாறியது. அவர் என்னிடத்திலே ஒரு முறை தன்னுடைய மனதை கொட்டினார். நான் திட்டணும்னு திட்டலை, எனக்கு எல்லாம் சரியாக இருக்கணும், கடவுள் காரியம் சரியாக நடக்கணும், நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னார். அதுக்கு பிறகு அவர் எனக்கு அவர் வீட்டில் உணவு கொடுத்தார். அதை குருவானவர் கேட்டபோது அவரே ஆச்சரியப்பட்டார். அவரா உங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்காரா அப்படின்னு ஃபாதரே ஆச்சரியப்பட்டபடியாக ஒரு சூழல் நடந்தது. பாருங்கள், எந்த ஒரு மனிதருமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கடவுள் கொண்டு வருவார். நாம் முயற்சி எடுக்காமல் நாம் அவங்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கிற சட்டத்தை வைத்தீங்கன்னா கடவுள் அந்த இடத்துல உனக்கு உதவி செய்ய முடியாது. கடவுள் சொன்ன இந்த தன்னல மறுப்பை, கடவுள் சொன்ன இந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு வழிநடப்பேன் என்று நம்பி நீங்கள் அந்த சிலுவையை மேற்கொள்ளுகிற போது இயேசு சுவாமி எப்படி சிலுவையை வெற்றியடைந்தாரோ அதே போல் நீங்கள் எந்த நபரை, எந்த சூழலை, எந்த ஒரு காரியத்தை சிலுவையாக நினைக்கிறீங்களோ அதை வெற்றி கொள்ளவும் அவர் உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார். அதே சமயம் அதை வெற்றி கொண்டு நிற்கிற பொழுது உங்களை அவர் தெரிந்து கொண்ட நல்ல ஊழியராக அவர் உயர்த்தி உங்களுக்காக ஆண்டவர் சான்று பகர்வார். என் அன்பு பிள்ளைகளே, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 3-5 வரை சொல்லுகிறது, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இதோ கடவுள் நமக்கு சான்று பகர தயாராக இருக்கிறார். கேள்வி நான் கேட்டேன், இதுதான் இந்த சிந்தனையினுடைய தலைப்பாய் நம்ம வைத்தோம். கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா? இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு சான்று பகர்வார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். இயேசுவினுடைய மனநிலையை நீங்கள் உள்ளத்திலே கொண்டு பயணிக்கிற ஒவ்வொரு தருணமும் நீங்கள் கடவுளுக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும், குழந்தை தெரசாம்மா அவங்களுக்கு ஏற்பட்ட சிறிய சிறிய காயங்கள், வலிகளை எல்லாம் ஆண்டவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அதில் அவங்க சான்று பகிர்ந்தாங்க. 4 சுவத்துக்குள்ளே இருந்து அவர்களால் பெரிய சாதனை செய்ய முடிந்தது. எப்படி? தன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையாய் மாற்றி இருந்ததுனால இப்படி ஏராளமான பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த மனநிலையை உள்ளத்திலே தாங்கி பயணித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சான்று பகிர்கிற அந்த பாக்கியத்தை உங்கள் கண்கள் கண்டு மகிழும், உங்கள் உள்ளம் அதை உணர்ந்து மகிழும். நீங்கள் ஆண்டவருக்குள் என்றென்றும் மகிழ்கிற பிள்ளையாகவே இருப்பீர்கள். இந்த அபிஷேகம் இந்த தவக்காலத்திலே உங்களுக்கு உரியதாய் கிடைக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்வதற்கால்
தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற மது துறவையை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது துறவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சான்றை பெற்று மகிழ விரும்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான இந்த இரக்கத்தின் காலத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை போல தெய்வம் வேறு யாரும் இல்லை என்று அவரை சுவைத்து பார்க்கிற பிள்ளைகள் சான்று பகர்வார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சான்று பகர்கிற ஒரு அதிசயமான கடவுள் நம்முடைய கடவுள். இதோ இந்த தெய்வம் பல இடத்திலே தன்னை அவர் அப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்காக பயணிக்கிற, ஆண்டவருக்காக செயல்கிற ஒவ்வொரு காரியத்திலும்
அவர் கருத்தாயிருந்து உங்களை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களுக்காக சான்று பகருகிறவர். உம்மை போல தெய்வம் நான் உலகில் காணவில்லை அப்பா என்று சொல்லி பாடி இந்த தெய்வத்தை இப்பொழுது ஆராதிப்போம். உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆம் ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறது. காரணம், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நீர் சான்று பகர்கிற அடையாளமாய் எடுத்து அநேகருக்கு நாங்கள் ஒளியாயிருக்க உதவி செய்கிறீர். அற்புதத்தின் தெய்வமே, தொடர்ந்து உமக்கு சான்று பகர எங்கள் செயல்களால் உம்மை மாற்றிப்படுத்த பலன் தாரும் ஆண்டவரே. தாயின் கருவில் தாங்கியவர் நீர்தானையா, தாயை போல தேற்றுபவர் நீர்தானையா. தாயின் கருவில் தாங்கியவர் நீர்தானையா, தாயை போல தேற்றுபவர் நீர்தானையா. என்னை தேர்ந்த தெய்வமும் நீர்தானையா, எனக்கு துணை இருப்பவரும் நீர்தானையா. என்னை தேர்ந்த தெய்வமும் நீர்தானையா, எனக்கு துணை இருப்பவரும் நீர்தானையா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமாண்டவரே, இதோ உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ இருந்து பாதுகாக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கோலும் கைத்தடியும் எங்களுக்கு துணையாயிருக்கிறது. உங்களுடைய கரம் எங்களுக்கு வெள்ளத்தை தருகிறது. ஆண்டவரே, ஆகவே தான் இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் நாங்கள் எழுந்து நிற்கவும் பிரகாசிக்கவும் ஒளி வீசவும் எங்களால் முடிகிறது. தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாயிருந்து எழுந்து நிற்கவும் ஒளி வீசவும் உமக்காய் ஓடவும் பலன் தருவீராக. அன்பினாலே படைத்தவரும் நீர்தானையா, அரவணைத்து காப்பவரும் நீர்தானையா. அன்பினாலே படைத்தவரும் நீர்தானையா, அரவணைத்து காப்பவரும் நீர்தானையா. அற்புதங்கள் செய்பவரும் நீர்தானையா, அதிசயங்கள் செய்பவரும் நீர்தானையா. அற்புதங்கள் செய்பவரும் நீர்தானையா, அதிசயங்கள் செய்பவரும் நீர்தானையா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை,
ஆம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி மாட்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள், உமக்காய் ஓடிய ஆதி திருச்சபையினுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உமக்குரிய சான்றுகளாக மாற்றினீர். ஆண்டவரே, ஆவிக்குரிய வல்லமையினாலே அவர்கள் உமக்கு சான்று பகருகிற நல்ல அபிஷேகத்தின் அடையாளங்களாக உயர்த்தினீர். ஆண்டவரே, உயிரை கொடுக்கிற நேரம் வந்த பொழுது கூட அவர்கள் அந்த சான்று பகரும் நிலையிலிருந்து சற்றும் பிறழ்ந்து விடாதபடி தேவரீர் பாதுகாத்தீரே. எங்களையும் அப்படியாய் இந்த பூ உலகத்திலே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழலுமே சான்று பகரக்கூடிய ஒரு கடினமான சூழலை எங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பல வேளைகளில் உம்முடைய அந்த சான்று பகருக்கிற நிலையிலிருந்து தவறி விடுகிறோம். அப்பா, திருத்தூதர்களே தம்மில் விளங்கிய அந்த நட்பண்புகளை வெளிப்படுத்தியது போல நாங்களும் எங்களில் விளங்குகிற கிறிஸ்துவின் மனநிலையை வெளிப்படுத்தி உமக்கு உகந்த சான்றுகளாக இருக்கவும், எங்களை கண்டு அநேகருடைய அன்பின்பால் ஈர்க்கப்படவும் நாங்களும் ஒரு நல்ல ஒளியாக, நல்ல ஒரு உண்மையின் அடையாளமாய் திகழ்வோமாக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்டதனுடைய பயனை உமக்கு உகந்த ஒரு நல்ல அடையாளமாய் நாங்கள் எடுத்து கொடுத்து பயன்படுத்தி நல்ல ஒரு அடையாளமாய் விளங்கி உம்முடைய நாம மகிமையடைய செய்ய எங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வல்லமையை தூண்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக. தீமையை விளக்குற, தீமையை விட்டு ஓடிவிடுகிற, தீமையை நாங்கள் வேறறுக்கிற அந்த சக்தியை எங்களுக்குள் வைப்பீராக. ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்தார் என்று நாங்கள் என்னாலும் போற்றக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலே பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, இன்னும் உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே மின்னுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீ. மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, விழுந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும், என்ன சொல்லி போற்றியும், ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே,
வழிநடத்தும் தூய ஆவியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.